சார் வந்து ஜெயிலிருந்து வெளியே வருவார். வார்டன் வந்து அந்த ஜெயில் அதிகாரி அவர் பாண்டியன், எம்ஜிஆர் வேறு பாண்டியன் இந்த படத்தில் என்ன. அப்போ குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுனி கனவையும் காக்க வருது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் சொல்லுவார். தலைவர் அந்த புக்கை வாங்கி திருக்குறள் புத்தகம் வச்சுருந்தேன். அதே புக்கை கொண்டு போயிட்டேன். அந்த பாட்டு அடுத்த சீனே பாட்டு தாய் மேலானை தமிழ் மேலானை அப்படின்னு அந்த பாட்டு படிப்பார். கையில் திருக்குறள் புத்தகம் இருக்கும். தலைவர் வந்து திருக்குறளை வந்து ரொம்ப நெஞ்சிச்சார். அந்த கொல்லாம்பாளைய படத்தில் அன்பிலார் எல்லாம் சமக்குரிய அன்புடையார் என்பதும் உரிய பிறகு தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சி தன் மெய்யெழுத்த தெய்வத்தோட ஆகாட்டாலும் தன்னோட மெய் உடம்பு வருத்தி வேலை பார்த்தா கூலி தருவார் அப்படின்னு திருக்குறளுடைய அர்த்தம். ஆனால் அந்த பாட்டை வந்து அந்த 2 குரலையும் பல்லாண்டுகளில் ஒன்றே குலம் என்று பாடும் பாட்டில் வந்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த உருவத்தை அப்படியே பார்க்கறது ரொம்ப அதிசயமாக இருக்கு எனக்கு. ஏதோ முன்பு என்ன சொல்றது, அந்த மாதிரி பாடல்கள் இன்னும் வரல, இப்ப பின்பு இனி வருவான்னு தெரியாது. வாய்ப்பே இல்லை. அது பாடல்ல இருக்கிற வரிகள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில அவர் செஞ்ச அந்த தியாகங்கள், உதவிகள் எல்லாம் ஏழையான மக்களுக்கு அவர் செஞ்ச அந்த வார்த்தையை காப்பாத்தினது, புன்னகை, அந்த புன்னகை யாருக்கும் வரல. அதான் இது வரைக்கும் எவ்வளவு வேற பார்த்துருக்கோம். சண்டை காட்சியிலையும் புன்னகை நானியன் பிறந்தேன் படத்தில் அந்த பாட்டில் ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு அழுவான். அம்மா அடிப்பாங்க. அப்போது 10 தூண்கள் சுமந்தாலே அவள் பெருமை பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் கட்டவர் சுவையில் முன்னால் இருக்கணும் அப்படின்னு பாட்டு பிடிப்பார். கட்டவர் சேவையில் உனக்காக கண்ணீர் விட வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும். இப்போ எம்ஜிஆர் இல்லாதனால உலக மக்கள் எல்லாரும் அவரை நினைக்கிறாங்கல்ல. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். ஆனா பேர் சொல்லிட்டு தான் இருக்கு. இதுக்கு ஒரு குரல் அந்த இப்ப நாம இங்க சொல்றேன். ஆமா, இதே பேர் சிங்கப்பூர்ல பேசிட்டு இருப்பான். 24 மணி நேரம் பேசிட்டு தான் இருப்பான். இதுக்கு தான் ஒரு குரல் இருக்கு சார். ஈன்ற பொழுதில் பெருகுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய். அந்த குரலுக்கு உண்டான பொருள் சுமந்தாலே இவள் பெருமைப்பட வேண்டும். பாட்டோடைய அந்த குரல் வச்சுதான் நம்ம கண்ணா வரியை சேர்த்துக்காரு. திருக்குறள் வந்து ரொம்ப சரிசித்தாந்தமும் இருக்கு. திருக்குறளை ஒட்டியே எல்லா தலைவர்கள் அந்த பாதுகாப்பு நடந்திருக்காரு. நிறைய இடத்துல திருக்குறள் வருது. அதனால நம்ம அந்த திருக்குறள்ல எனக்கு ஆர்வம் இருக்கிறதுனால தலைவர் எந்தெந்த காட்சியில என்னென்ன அந்த திருக்குறளை சொல்றாருங்கிறத நான் கவனமா மாட்டேன். அங்க பார்க்கவும் சரி காளி வாக்கியம்னு ஒரு படம் இருக்கு சார். அந்த படத்துல எம்ஜிஆர் சொல்லுவார் அம்மாட்ட, ஈன்ற பொழுதில் பெருந்தோக்கும் தங்கோனை சான்றோன் கேட்டாரு. சும்மாவாமா திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் வசனமே சொல்லுவாரு காளி வாக்கியம் படத்துல கடைசியில வரும். எல்லாத்தையும் உள்வாங்கிருக்காரு. உள்வாங்கிதான் பாக்குறோம். ஒரு படத்தை 50 தடவை பாக்குறோம். ஒரு புதுசு இன்னைக்கு கூட இதே கனி படம். உங்களை எங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பேரவையின் சார்பாக அதனுடைய தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நண்பர்களோடு வரவேற்பதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுடைய பேரவையின் சார்பாக தங்களுக்கு இந்த பொன்னாடையை அன்போடு அறிவிக்கிறோம். அது முடிட்டு